ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோளா பூரி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சோளா பூரி செய்கிறதுக்காக நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, தேவையான அளவுக்கு உப்பு, 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். ரவை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பூரி வந்துட்டு புஃப்னு வரும், அதுக்காக தான் ரவை நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இது கூடவே வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஆப்ப சோடா இருந்தால் அது ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா பூரி வந்துட்டு ஃப்ளஃபியாக நமக்கு வரும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பிணையும் போதே மாவு வந்து லைட்டாக ஈரப்பதமாக மாறிடும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப கெட்டியாக நம்ம பிணையக்கூடாது. கோதுமை மாவில் பூரி போடுறப்ப பிணையிற மாதிரி கொஞ்சம் இலக்கமாக அது இருக்கணும். சப்பாத்தி மாவுலாம் பிணைவோம்ல, அது மாதிரி இருக்கணும். இது பிணையும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கையிலலாம் நல்லா பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். ஆனால் ஒரு 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா உருட்டணும் அப்படின்னா கையில் ஒட்டாமல் நல்லா பிணைஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. இன்னும் 1 நிமிஷம் போல் நல்லா பெரட்டிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கையில் ஒட்டவே இல்லை. இப்போது இந்த மாவை நம்ம துணி போட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடலாம். அப்போ தான் பூரி நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். அந்த ரவைலாம் நல்லா ஊறி வந்தால் தான் நல்லா புஃப்னு எந்திரிக்கும் பூரி. இப்போ பாருங்கள், 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, கையில் ஒட்டலை. இதை ஒரு 6 உருண்டையாக பிரித்தாச்சு. 200 கிராமுக்கு 6 உருண்டை கிடைக்கும். 1/4 கிலோ போட்டிங்கன்னா ஒரு 7-8 அந்த மாதிரி கிடைக்கும். இப்போது ஒரு உருண்டை மட்டும் தேய்க்கிறதுக்கு எடுத்துகிட்டு மிச்சம் உள்ளது எல்லாத்தையும் அதே துணி போட்டு மூடி வச்சிடலாம். இல்லாட்டி மேலெல்லாம் வந்துட்டு காஞ்சு போயிடும். இது தேய்க்கிறதுக்கு மாவு எடுத்துக்க வேணாம், எண்ணெய் வச்சு தேய்ச்சிக்கலாம். நம்ம மாவு வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா பூரி வந்துட்டு ஆறி போனாலும் புஃப்னு அப்படியே நிற்கும், வற்றி போகாது. ஆனால் எண்ணெய் வந்து ஸ்பாயில் ஆயிரும். நம்ம பொரிச்சு எடுக்கும்போது அந்த மாவெல்லாம் கருப்பு கருப்பாக விழுந்துடும். அதனால எண்ணெய் வச்சுட்டு தேய்ச்சிக்கலாம். இது வந்துட்டு இப்போ நான் காமிச்சேன்ல அந்தளவுக்கு தின்னாக இருக்கணும். தேய்ச்சிட்டு போடணும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். ஒரு பெரிய வடைச்சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம தேய்ச்ச மாவை போட்டுட்டு அந்த மாவு மேலே எண்ணெய் எடுத்து ஊற்றிட்டே இருக்கணும். அப்போ தான் பூரி வந்துட்டு நல்லா எலும்பி வரும். எண்ணெய் நல்லா காயாமல் போட்டோம் அப்படின்னா பூரி வந்துட்டு நல்லா புஃப்னு எந்திரிச்சு வராது, ஒரு மாதிரி சப்பையாக போயிடும், வெந்தும் இருக்காது. அந்த ஒரு பூரி வந்து வேஸ்ட்டாகவே போயிடும். அதனால் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பூரி போடுங்க. இது வந்துட்டு லைட்டாக கலர் மாறும், கலர் மாறுற அளவுக்கு விடணும். பாருங்கள், லைட்டாக கோல்டன் கலர் வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், சோளா பூரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். சோளா பூரி கூட சன்னா மசாலா தான் நல்ல காம்பினேஷன், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பூரி ரொம்பவே சாஃப்டாக இருந்தது, அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.